ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஊர் சாப்பாடு. இன்றைக்கி நம்ம ஜவ்வரிசி வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி ஜவ்வரிசியை வச்சு ஒரு ஃப்ரைஸு. கிட்ஸ்க்கெல்லாம் சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வந்தால் ஒரு நல்ல ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சீக்கிரத்துலேயும் செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: ஜவ்வரிசி 3/4 கப்பு, ஒரு 3/4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு 2 நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு வெங்காயம் மீடியம் சைஸாக இருக்கும், அதை நறுக்கி வச்சுக்கோங்க பொடியாக. ஒரு பச்சை மிளகாய், அதையும் பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. நான் கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ரவா அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். உப்பு தேவைக்கு ஏற்ப. ஊற வச்ச ஜவ்வரிசியை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா சேர்க்கணும். உருளைக்கிழங்கு வேக வச்சு மசித்தது, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் நான் 1 தான் சேர்த்துருக்கேன், காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்குனது, கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன், அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. ரவா 2 டேபிள் ஸ்பூன், ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன், காரத்துக்கு தகுந்த மாதிரி இதையும் மாற்றிக்கோங்க. நீங்கள் தண்ணியெலாம் ஊற்ற தேவையில்லை, நல்லா அப்படி பசைஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, அதையும் சேர்த்துட்டு கொத்தமல்லி அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா பிசைஞ்சுக்கணும். நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு பாதி எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா பிசைஞ்சுக்கணும். இப்போது கையில் எண்ணெய் தடவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா உருட்டி விடுங்க. நம்ம அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி இதையும் அந்த ஷேப்க்கு நல்லா உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. மெல்லிஸாக எடுத்துக்கோங்க, ரொம்ப மொத்தமாக வேண்டாம், வேக லேட் ஆகும். அந்த மாதிரி கையில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருட்டி வச்சுக்கோங்க. இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம உருட்டி வச்ச ஜவ்வரிசி எல்லாத்தையும் பொரித்து மீடியம் ஃப்ளேமில் தான் எடுக்கணும். இது எல்லாத்தையுமே மீடியம் ஃப்ளேமில் தான் நம்ம பொரித்து எடுக்க போகிறோம். எண்ணெயில் போடும்போது பார்த்து போடுங்க, ஏன்னா உடஞ்சிரும். பொறுமையாக போடணும். நான் இதை 2 இதில் பண்ணியிருக்கேன். ஒன்று எண்ணெயில் பொரிச்சும் எடுத்திருக்கேன், இன்னொன்று ஓடிஜிலையும் வச்சு எடுத்திருக்கேன், ஆயில் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக. இப்போது எண்ணெயில் பொரித்து எடுத்திருக்கேன். இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கார்ன்ஃப்ளவர் அண்டு ரவாவுக்கு பதிலாக கடலை மாவு அண்டு அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். நான் 2மே வச்சு ட்ரை பண்ணிட்டேன், 2மே நல்லா இருந்தது. அவ்வளோதான், சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் இந்த ரெசிபியை. அவ்வளோதாங்க, ஜவ்வரிசி ஃப்ரைஸ் ரெடி. வெளியில் கிறிஸ்பியாக, உள்ள சாஃப்டாக, அட்டகாசமான ஸ்நாக்ஸ் ரெடி. இப்போது ட்ரேயில் ஒரு பட்டர் பேப்பர் போட்டுட்டு இதே மாதிரி உருட்டி வச்சுட்டு மேலே லைட்டாக ப்ரஷ் வச்சு ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் அப்படி தான் செஞ்சுருக்கேன். நம்ம ஓடிஜியில் வச்சதும் ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.